இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ளவர் பால் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இந்த டைமண்ட் ஒட்ரஸ்ட்டும் க்ளூவும், அப்புறம் இந்த ஃபெதர்ஸ், அப்புறம் வந்து ஒரு டைமண்ட், ஒரு இது மாதிரி இருக்குது. ஒன்று மட்டும் கிடைக்கல, எனக்கு 12 கிடச்சிது. அது ஒரு பாக்கெட்டாகவே நான் வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு ஃபெவிஸ்டிக் வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. இது நீங்கள் இது இது வந்து ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன், சாரி. இதை வந்து ஒரு மாட்டுறது மாதிரி சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம இங்கே மாட்ட போகிறோம். இது இல்லைன்னா நம்ம நார்மல் கயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃப்ளவருக்கு வந்து 5 ஷீட்ஸ் வேணும். ஸோ டோட்டலாக 12 ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 60 ஷீட்ஸ் வேணும். அதுக்கு தேவையான மாதிரி நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெட் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேவரட் கலர் வந்து ரெட். ஸோ அந்த ரெட் கலர் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு ஷீட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இதை வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் ஷீட்டில் தான் இருக்கணும். அதுக்கு நான் வந்து இதை வந்து மடிச்சிக்கிறேன். கோன் ஷேப்பில் வச்சு என்ன மாதிரி மடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி மடிங்க. ஒரு மிஸ்டேக் ஆனாலும் இந்த ஒரு பெட்டலில் மிஸ்டேக் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 பக்கமும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து ஒன்று எடுத்து டாப்பில் வைக்கிறேன், வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பார்க்க இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னும் எனக்கு இது வரலை, கொஞ்சம் ஸ்டக்காக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. மடித்து முடித்ததுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் பின்னாடிலாம் இருக்கும். அதே ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு இதை எடுத்து உள்ளே ஃபஸ்ட்டு கையை விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு விடுங்க, உள்ளே கையை விட்டுட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்ட் பண்ணக்கூடாது, அப்படியே விரிக்கணும். விரிச்சா ஒரு மார்பிள் ஷேப்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் பண்ணிக்கலாம். எஸ், முடிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதே மாதிரி இருக்கிறத ஃபோல்ட் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அது ஃபோல்ட் பண்ணும்போது பின்னாடி திருப்பி பார்த்துக்கோங்க. அது வந்து சுத்தமாக அங்கே வெளியில் இந்த மாதிரி தெரியவே கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃபைன் ஷேப்பில் இருக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் மடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடில் இருக்கும் போது இந்த சைடில் இருக்கிறத மடிக்கணும். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபைனல் லுக் இந்த மாதிரி வரும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் வரும் ஃபைனல் லுக். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் இந்த க்ளூ பாட்டில் எடுத்து நம்ம அந்த சைட்ஸை ஒட்டிக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த கார்னரில் ஒரே ஒரு லைன், ஏன்னா கார்னர் தான் நம்ம ஒட்ட போகிறோம் ஒரு பெட்டல் வர்றதுக்கு. ஸோ ஒரே ஒரு லைன் மட்டும் க்ளூ வச்சு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த லைன் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு 2 பக்கமும் எடுத்து ஒட்டணும். ஸோ ஒட்டும் போது ஒரு என்ன ஷேப்புன்னு சொல்லலாம், கோன் ஷேப் மாதிரி
கோன் ஷேப் மாதிரி, கோன் ஷேப் கிடையாது, கோன் ஷேப் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஆகும். இது நல்லா இது பண்ணி காய விட்டுறணும். இப்போ இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த 4 ஷீட்ஸ்க்கும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 4 ஷீட்ஸ்க்கும் பண்ணி என்ன பண்ணணுங்கிற நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். 3 2 1. வாவ், நம்ம 5 இதையும் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 5 பெட்டல்ஸையும் ஒட்ட போகிறோம். வாங்க ஒட்டலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெட்டல் எடுத்து அதோட இந்த பக்கம் சைடில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். எப்படி க்ளூ அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இன்னொரு பெட்டல் எடுத்து அந்த க்ளூ அப்ளை பண்ண இடத்துல அதே மாதிரி நம்ம ஒரு எட்ஜில் தான் அப்ளை பண்ணணும்னு, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணக்கூடாது. பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளை விங்ஸ் மாதிரி, அதாவது ஒரு விங்ஸ் மாதிரி ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம 2 2 ஒட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 2 ஒட்டலாம். ஸோ 2 பேர் ஒட்டிட்டு இந்த பேர் காஞ்சிரும், அப்புறம் இன்னொன்று எடுத்து ஒட்டும் போது கரெக்டாக இருக்கும். அடுத்த பேரையும் இதே மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ அந்த பேர் ஓரளவு காஞ்சிருக்கும். ஸோ அந்த பேரோட இந்த 3rd பேரை ஒட்டிக்கலாம். 3rd பெட்டலை ஒட்டிக்கலாம். சாரி, இப்போ க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3rd சைடில் க்ளூ 3rd பீஸை ஒட்டுறதுக்காக நான் இந்த பக்கம் சைடில் க்ளூ அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பீஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சைடு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஒட்டிக்கணும். நல்லா பாருங்கள், இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் அந்த 2 பெட்டல்ஸ் எடுத்து இதோட ஒட்டிக்கலாம். ஆல்ரெடி க்ளூ போட்டு வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு அழகான ஃப்ளவர் கிடச்சிருச்சு. இது கொஞ்சம் க்ளூ வீக்காக இருக்கிறதுனால அவுந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அந்த பீடை எடுத்துக்கலாம். பீட் எடுத்து அந்த பீடோட பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த ஃப்ளவரோட நடுவில் ஒட்டிக்கலாம். எனக்கு இந்த ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஃபேவரட் கலரே ரெட் தான். இது வந்து பார்க்க ஒரு மாதிரி கார்ஜியஸாக இருக்குது. பீட் கொஞ்சம் ஒட்டுறது கஷ்டமாக இருக்கும், அதை எப்படியாவது இது பண்ணிடுங்க. எஸ். ஓ நோ, ஐயோ, இப்போதான் ஒட்டினா அதுக்குள்ளேயே வந்துருச்சு. ஓகே. ஓ வாவ், the flower ready.
அடுத்த வீடியோ பார்ட் 2ல வரும். உங்களுக்கு வேணும்னா எல்லாரும் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம எல்லா ஃப்ளவரையும் முடிச்சு இதே மாதிரி ஒரு 12 ஃப்ளவர்ஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பால் எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம். பாய்.